அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியாவுக்காக ரொம்ப ஆசையா அவளுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம பாக்கியா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புற அந்த சமயத்துல நம்ம கோபி வராரு. கோபி வந்ததுமே நம்ம இனியா வந்து வேலைக்கு போற விஷயத்த பத்தி கோபி கிட்ட சொல்றாங்க. கோபி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பண்றாங்க நம்ம கோபின்னு பாத்தீங்கன்னா, இனியம்மா நீ வேலைக்கு போறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதனால உங்க வீட்டுல இருக்கிற யாருக்கும் எந்த வருத்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க யாருக்கும் பெருசா சந்தோஷம் இல்லை, ஆனா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியாவும் சொல்றாங்க. நீ மட்டும் இப்ப கார்ல வராம இருந்தா நானே உன்னை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்ல, சரி டேடி என்ன காரை ரிட்டர்ன் வீட்டுக்கு அனுப்பிடலாம், நான் உங்களோட வரேன், வரும்போது ஜாலியா கதையெல்லாம் பேசிட்டு போலாம்ல, நான் உங்களோட வரேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து அவங்களோட ஒர்க்குக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத பத்தி உட்காந்து இன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாக்கியா கிட்ட பாக்கியா எனக்கு சுடுதண்ணி வேணும், நீ போட்டு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாக்கியாவும் ஈஸ்வரிக்காக சுடு தண்ணி போட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஈஸ்வரி வந்து நான் ஃபோனில் பேசியிருந்து யாருன்னு உனக்கு தெரியுமா பாக்கியா, எல்லாம் நம்ம ஊருக்காரங்க தான் பேசிட்டு இருந்தாங்க, அதில் வந்து அவங்க விவாகரத்தானவங்களோட திரும்ப சேர்ந்து வாழ்றதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பேச, உடனே பாக்கியம் வந்து சரி விடுங்கத்தை, விவாகரத்தானவங்களே சேர்ந்து வாழ்கிறாங்கன்னும் போது நாம் என்ன பண்ண முடியும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் அதுவே சரிதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, உடனே பாக்கியம் வந்து சரி நீங்கள் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஈஸ்வரி வந்து அந்த இன்செர்ட்டெல்லாம் பார்த்துட்டு என்ன பாக்கியம் இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லத்தை நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்ன பாக்கியம் எப்படி சொல்கிற, எனக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறதா பிடிக்கும், எனக்கே இல்லை நிறைய பெண்களுக்கு வீட்டில் இருக்கிறதா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவை நோஸ் கட் பண்ணுற விதமாக ஈஸ்வரி பேச, உடனே நம்ம பாக்கியம் வந்து இல்லத்த எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறது பிடிக்கும், ஆனால் எனக்கு வேலைக்கு போகிறது தானே பிடிக்கும், அப்போ என்னோட சந்தோஷத்தை தானே நான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து இங்கே பாரு பாக்கியா, என்னவோ பண்ணு, வீட்டில் சந்தோஷமாக இருந்து உன் பசங்களை பார்த்துக்கோன்னு சொன்னால் கேட்கவா போகிற, என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக நம்ம பாக்கியா கிட்ட யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.